வணக்கம் சகோதரிகளே. எந்த பெண்ணிடம் இந்த ஒரு குணம் இருக்கிறதோ அவளது குடும்பத்தை அந்த தெய்வமே காக்கும். இந்த வரிய படிக்கும்போதே உங்களுக்கெல்லாம் தோணலாம், அது என்ன அப்படிப்பட்ட ஒரு மகா குணம்னு. பொதுவா ஒரு பழமொழி சொல்வாங்க, பூமிக்கு இருக்கிற பொறுமை பெண்களுக்கு உண்டுன்னு. ஆனா நிஜத்தை சொல்லப்போனா பூமியை விட ஒரு படி மேலாவே பெண்களுக்கு பொறுமை அதிகம்னு தான் நான் சொல்வேன். ஏன்னா பூமி கூட ஒரு கட்டத்துல அதிர்ந்து தன் கோபத்தை காட்டும். ஆனா ஒரு குடும்ப தலைவி தன் குடும்பத்துக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் காட்டுற நிதானம் இருக்கே, அதுக்கு ஈடு இணையே கிடையாது. வீடுங்கிறது வெறும் செங்கல் மணலால கட்டின கட்டிடம் இல்லைங்க. அது ஒரு பெண்ணோட சகிப்புத்தன்மையாலையும் அன்பாலையும் கோர்க்கப்பட்ட ஒரு அழகான கூடு. ஒரு குடும்பத்துல பண கஷ்டம் வரலாம், உறவுகளுக்குள்ள மனக்கசப்பு வரலாம், இல்லனா தீர்க்கவே முடியாதுன்னு நினைக்கிற அளவுக்கு பெரிய பிரச்சனைகள் கூட வரலாம். அந்த நேரத்துல ஒரு ஆண் பதறி போய் கைவிட்டுற சூழல்ல கூட பரவாயில்ல பாத்துக்கலாம்னு ஒரு பெண் அமைதியா நிதானத்தை கடைப்பிடிக்கிறாளே, அங்கதான் அந்த தெய்வமே வந்து இறங்குது. ஏன்னா பதற்றமும் கோபமும் இருக்கிற இடத்துல அறிவு வேலை செய்யாது. ஆனா ஒரு பெண் அமைதியா நிதானமா யோசிக்கும்போது அங்க ஒரு தெளிவு பிறக்குது. அந்த தெளிவுதான் அந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கான வழியை காட்டுது. இதனாலதான் எந்த பெண் கோபத்தை குறைச்சு நிதானத்தை ஆயுதமாக்குறாளோ அவளோட வீட்டை தேடி அதிர்ஷ்டமும் தெய்வீக அருணும் தானாவே வந்து சேரும். வாங்களே, ஒரு பெண்ணோட இந்த நிதானம் எப்படி ஒரு குடும்பத்தையே பாதாளத்துல இருந்து கோபுரத்துக்கு கூட்டிட்டு வருதுங்கிறத இன்னும் ஆழமா பாப்போம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்களேன். ஒரு நாள் திடீர்னு வீட்டுல பெரிய பண நெருக்கடி வந்துடுதுன்னு வைங்க. கணவர் பயங்கர டென்ஷன்ல வராரு. எல்லாமே போச்சு, இனி என்ன பண்றதுனே தெரியலன்னு தலையில கை வச்சு உட்காந்துடுறாரு. அந்த நேரத்துல ஒரு பெண் நினைச்சா, நான் தான் அப்பவே சொன்னேன்ல, நீங்க தான் கேட்கலன்னு சண்டை போட்டு அந்த இடத்தை இன்னும் ரணகளம் ஆக்கலாம். ஆனா நிதானம் இருக்கிற ஒரு பெண் என்ன பண்ணுவா தெரியுமா? ஒரு டம்ளர் தண்ணிய தந்துட்டு, விடுங்க இவ்ளோதானே, நாம பாத்துக்கலாம், மனுஷனுக்கு வராத கஷ்டம் யாருக்கு வரப்போகுது அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவா பாருங்க. அந்த ஒரு வார்த்தையில இருக்கிற தைரியம் அந்த மனுஷனை மறுபடியும் எழுந்து நிக்க வைக்கும். ஒரு பெண்ணோட பொறுமைங்கிறது சும்மா அடங்கி போறது கிடையாதுங்க. அது புயல் அடிக்கும்போது சாயாம இருக்கிற ஆலமரம் மாதிரி. இப்போ அடுத்து பொறுமை ஏன் அவ்வளவு முக்கியம்னு பார்க்கலாம். முதல்ல தெய்வீக அம்சம். பொறுமை இருக்கும் இடத்தில்தான் புண்ணியம் இருக்கும். நாம எல்லாரும் சாமி கும்பிடுறோம், வீட்டுல விளக்கேத்துறோம், விசேஷங்களுக்கு கோயிலுக்கு போறோம். ஆனா நிஜமான தெய்வீகம் அப்படிங்கிறது அந்த 4 செவத்துக்குள்ள மட்டும் இல்லைங்க. ஒரு பெண் எப்போ தன்னோட கோபத்தை அடக்கி நிதானத்தை கடைப்பிடிக்கிறாளோ அப்பவே அந்த வீடு ஒரு கோயிலா மாறிடுது. பொறுமையுடையார் பூமியை ஆழ்வார்னு ஏன் சொன்னாங்க தெரியுமா? ஏன்னா பொறுமைங்கிறது ஒரு சாதாரண மனுஷ குணம் கிடையாது, அது ஒரு தெய்வ குணம். ஏன் இதை தெய்வீகம்னு சொல்றோம்? சாந்தமான முகம், சந்தோஷமான வீடு. ஒரு வீட்டுல இருக்கிற பெண் எப்பவும் சிடுசிடுன்னு எரிஞ்சு விழுந்துட்டு இருந்தா அந்த வீட்டுக்குள்ள நுழையிறதுக்கே மத்தவங்களுக்கு பயமா இருக்கும். அங்க ஒரு இருட்டு இருக்கிற மாதிரியே தோணும். ஆனா எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் எல்லாம் சரியாயிடும்னு சிரிச்ச முகத்தோட பொறுமையா இருக்கிற பெண்ணை சுத்தி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும். அந்த முகத்துல ஒரு தேஜஸ் தெரியும். அதுதான் நிஜமான மகாலட்சுமி அம்சம். பதற்றம் இல்லாத இடத்துலதான் கடவுள் இருப்பார். ஒரு பழமொழி உண்டு, பதறிய கண்ணுல தெய்வம் தெரியாதுன்னு. ஒரு பெண் பதற்றப்படாம நிதானமா இருக்கும்போதுதான் அவளாக சரியான முடிவுகளை எடுக்க முடியும். அப்படி அமைதியா இருக்கிற மனசுலதான் நல்ல எண்ணங்கள் தோணும். அந்த நல்ல எண்ணங்கள் மூலமா வர்ற வார்த்தைகள் தான் வாக்கு பலிதமாகும். அவ ஆசீர்வாதம் பண்ணா அது கண்டிப்பா நடக்கும். சோதனையை சாதனையாக்கும் சக்தி. தெய்வம் நமக்கு சோதனைகளை கொடுக்கும்போது நாம எப்படி நடந்துக்கிறோம்னு தான் பாக்கும். ஒரு பெண் கஷ்டமான நேரத்துல கடவுளை திட்டாம தன் மேல நம்பிக்கை வச்சு பொறுமையா போராடும்போது அந்த தெய்வமே அவளுக்கு கீழே இறங்கி வந்து உதவி செய்யும். இவ்வளவு பொறுமையா இருக்காளே, இவளுக்கு நல்லது செய்யாம வேற யாருக்கு செய்ய போறோம்னு அந்த ஆண்டவனே முன்னாடி வந்து நிப்பான். பெண் தான் வீட்டின் அஷ்டலக்ஷ்மி. நம்ம கலாச்சாரத்துல பெண்ணை தெய்வமா மதிக்கிறதுக்கு காரணமே அவகிட்ட இருக்கிற இந்த சகிப்புத்தன்மை தான். மத்தவங்க பண்ற தப்ப மன்னிச்சு அதை மனசுல வச்சுக்காம அடுத்த வேலைய பார்க்க போற அந்த பெரிய மனசு இருக்கு பாத்தீங்களா, அதுதான் தெய்வீகத்தின் உச்சகட்டமே. எந்த வீட்டுல ஒரு பெண் பொறுமையோடவும் நிதானத்தோடவும் இருக்காளோ அந்த வீட்டை தேடி அதிர்ஷ்டமும் ஆரோக்கியமும் ஐஸ்வர்யமும் தானாவே வரும். ஏன்னா அந்த பெண்ணோட பொறுமைதான் அந்த வீட்டுக்கான ஒரு பாதுகாப்பு கவசம். அந்த கவசத்தை தாண்டி எந்த தீய சக்தியும் உள்ள வர முடியாது. அதனாலதான் சொல்றேன், நீங்க வெளியில எங்கேயும் போய் தெய்வத்தை தேட வேண்டாம். உங்க கோபத்தை குறைச்சு நிதானத்தை ஏந்திக்கிட்டாலே நீங்க தான் அந்த வீட்டுக்கு நடமாடும் தெய்வம். அடுத்து குழந்தைகளோட எதிர்காலம்.
நிஜத்தை சொல்லப்போனா குழந்தைங்களுக்கு பள்ளிக்கூடத்துல கிடைக்கிற அறிவை விட அவங்க அம்மா கிட்ட இருந்து கத்துக்கிற வாழ்க்கை பாடம் தான் ரொம்ப பெருசு. அம்மா மாதிரி இருக்கணும், இது சும்மா பேச்சுக்கு வர வார்த்தை கிடையாது. ஒரு குழந்தை சின்ன வயசுல இருந்து எதை பாக்குதோ அதைத்தான் அப்படியே உள்வாங்கி வளரும். இப்போ வீட்ல ஒரு சின்ன பிரச்சனை நடக்குதுன்னு வச்சுப்போம். அப்பா டென்ஷன் ஆகி சத்தம் போடுறாரு, இல்லனா வேற ஏதோ ஒரு குழப்பமான சூழல். அந்த நேரத்துல அம்மா பதறி போய் கத்தாம சிடுசிடுன்னு விழாம விடுங்க பாத்துக்கலாம்னு ரொம்ப நிதானமா ஒரு முடிவெடுக்கிறாங்கன்னு வைங்க. இத பார்த்துட்டே இருக்கிற அந்த குழந்தையோட மனசுல என்ன பதியும் தெரியுமா? ஓ, பிரச்சனை வந்தா கத்தக்கூடாது, நிதானமா யோசிச்சா அதுக்கு தீர்வு கிடைக்கும். இந்த விஷயம் அந்த பிஞ்சு மனசுல ஆழமா பதிஞ்சிடும். நாளைக்கு அந்த குழந்தை வளர்ந்து வேலைக்கோ இல்ல பிசினஸுக்கோ போகும்போது அங்க 1000 பிரச்சனைகள் வரும். மத்தவங்க திட்டுவாங்க, வேலை பளு இருக்கும். அப்போ அந்த பிள்ளை தடுமாறாது. ஏன்னா எங்க அம்மா இதை விட பெரிய விஷயத்தையெல்லாம் சிரிச்ச முகத்தோட கையாண்டிருக்காங்க, இதெல்லாம் எனக்கு ஒரு மேட்ரே இல்லைங்கிற மன தைரியம் அவங்களுக்குள்ள தானாவே வரும். கோபத்துல எடுக்கிற எந்த முடிவும் சரியா இருக்காதுன்னு நாம எல்லாருக்குமே தெரியும். ஒரு அம்மா நிதானமா இருக்கிறப்ப அவங்க எடுக்கிற சரியான முடிவுகளை பிள்ளைங்க கவனிப்பாங்க. இதனால கஷ்டமான நேரத்துல கூட பதட்டப்படாம ஒரு விஷயத்தை எப்படி அணுகணுங்கிற டாக்டிக்ஸ் அவங்களுக்குள்ள ஊறி போயிடும். நாளைக்கு அந்த குழந்தைகளுக்கு திருமணமாகி ஒரு குடும்பம்னு வரும்போது அவங்க அம்மாவோட அந்த பொறுமை தான் அவங்க குடும்பத்தையும் காப்பாத்தும். மத்தவங்களை எப்படி சகிச்சுக்கணும், அன்பால எப்படி ஒருத்தரை மாத்தணும்னு அவங்க அம்மா சொல்லி கொடுக்காமலே கத்து கொடுத்திருப்பாங்க. நம்ம வீட்டு பிள்ளைங்க முன்னாடி நாம எப்படி நடந்துக்கிறோமோ அதுதான் அவங்க எதிர்காலத்தோட ப்ளூ பிரிண்ட். நாம அடிக்கடி கோபப்பட்டு எதற்கெடுத்தாலும் டென்ஷன் ஆனா பிள்ளைங்களும் அதே குணத்தோட தான் வளருவாங்க. பின்னாடி அவங்க கோபப்படும் போது ஏன் இப்படி இருக்கன்னு நாம கேக்குறதுல அர்த்தமே இல்லை. ஆனா ஒரு பெண்ணா நம்ம பொறுமையை கடைபிடிக்கும் போது நாம வெறும் ஒரு குடும்ப தலைவியா மட்டும் இல்ல, நம்ம பிள்ளைங்களோட எதிர்காலத்துக்கு ஒரு ரோல் மாடலா மாறுறோம். அந்த பிள்ளைங்க நாளைக்கு சமுதாயத்துல பெரிய ஆளா வரும்போது எல்லாரும் கேட்பாங்க, இவ்ளோ நிதானமா இவன் எப்படி சாதிச்சான்னு. அப்போ அவங்க மனசுல வர்ற முதல் முகம் அவங்க அம்மாவோட முகமா தான் இருக்கும். அதனாலதான் சொல்றேன், ஒரு பெண்ணோட பொறுமை அவளோட பிள்ளைங்களுக்கு அவ கொடுக்கிற மிகப்பெரிய சொத்து. அந்த சொத்து இருந்தா அவங்க வாழ்க்கையில எந்த புயல் வந்தாலும் அசராம நின்னு ஜெயிப்பாங்க. அடுத்தது உறவுகளை இணைக்கும் பாலம். ஒரு குடும்பம்ங்கிறது பலவிதமான குணங்கள் கொண்ட மனுஷங்க வாழற இடம். அதுல அப்பாக்கு ஒரு குணம் இருக்கும், மாமியார் மாமனாருக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், கணவருக்கு ஒரு வேகம் இருக்கும், பிள்ளைங்களுக்கு ஒரு பிடிவாதம் இருக்கும். இத்தனை பேரையும் ஒன்னா இணைச்சு அந்த வீட்டை சிதறாம பாத்துக்கிற ஒரு மேஜிக் ஒரு பெண்ணோட பொறுமையில தான் இருக்கு. நிஜத்தை சொல்ல போனா ஒரு குடும்பத்துல ஒரு பெண் நினைச்சா அந்த வீட்டை நந்தவனமாவும் மாத்த முடியும், இல்லனா ரணகளமாவும் மாத்த முடியும். அங்கதான் அந்த பெண்ணோட நிதானம் வேலை செய்யுது. ஏன் இத பாலம்னு சொல்றோம் தெரியுமா? 1, சண்டைகளை சரி கட்டுதல். வீட்ல 2 பேருக்குள்ள கருத்து வேறுபாடு வருதுன்னு வச்சுப்போம். உதாரணத்துக்கு மாமியாருக்கும் கணவருக்கும் இடையில ஒரு வாக்குவாதம். அந்த நேரத்துல மருமகளா இருக்கிற ஒரு பெண் பொறுமை இல்லாம யாராவது ஒரு பக்கம் சேர்ந்து பேசினா அது பெரிய பிரிவினைய உண்டாக்கும். ஆனா அதே பெண், சரி அவங்க ஏதோ தெரியாம சொல்லிட்டாங்க, நீங்க ஏன்பா கோபப்படுறீங்க அப்படின்னு 2 பக்கமும் நிதானமா பேசி பாருங்களேன், அந்த சண்டை அங்கேயே முடிஞ்சிடும். விட்டு கொடுத்தல் பலவீனம் அல்ல. நாமையே இறங்கி போகணுங்கிற ஈகோ ஒரு பெண்ணுக்கு வந்துட்டா அந்த பாலம் உடைஞ்சிடும். ஆனா என் குடும்பம் முக்கியம், என் மனுஷங்க முக்கியம்னு நினைச்சு ஒரு சின்ன பிரச்சனை வரும்போது ஒரு பெண் மௌனமா இருக்காளே, அந்த மௌனம் தான் அந்த உறவை உடையாம காப்பாத்துது. அவ அங்க தோத்து போகல, அன்பால அந்த உறவை ஜெயிக்க வைக்கிறா. முறிவுகளை தடுத்தல். இன்னைக்கு இருக்கிற காலத்துல சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் விவாகரத்து வரைக்கும் போறாங்க. ஆனா அந்த பழைய காலத்துல பாருங்க, எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் இது நம்ம குடும்பம், நமக்காக இல்லைனாலும் நம்ம பிள்ளைங்களுக்காக இதை பொறுத்து போகணும்னு பெண்கள் காட்டிய அந்த ஒரு நிதானம் தான் இன்னைக்கு நம்ம குடும்பங்கள் இவ்ளோ உறுதியா இருக்கிறதுக்கு காரணம். உறவுகள்ங்கிறது ஒரு நூல்ல கோர்க்கப்பட்ட முத்துக்கள் மாதிரி. அந்த நூல் தான் அந்த பெண். நூல் வெளியே தெரியாது, ஆனா அது அருந்து போயிட்டா முத்துக்கள் சிதறிடும். அதே மாதிரிதான் ஒரு பெண்ணோட பொறுமை வெளியே தெரியாம இருக்கலாம், ஆனா அவ அந்த நிதானத்தை விட்டுட்டா மொத்த குடும்பமும் சிதறி போயிடும். எந்த வீட்ல ஒரு பெண் மத்தவங்களோட குறைகளை தூக்கி பிடிக்காம அவங்களோட நிறைகளை மட்டும் பார்த்து பொறுமையா போறாளோ அந்த வீட்ல இருக்கிற உறவுகள் என்னைக்கும் பிரியாது. அந்த பெண்ணைத்தான் அந்த தெய்வமே மெச்சி பாராட்டும். ஏன்னா மனுஷங்களை சேர்க்கிறது தான் உலகத்திலேயே ஆகச்சிறந்த அறம். அந்த அறத்தை செய்யறது நம்ம வீட்டு பெண்கள் தான். அடுத்தது, கஷ்ட காலத்துல ஒரு பெண்ணோட பங்கு. குடும்பத்தை தாங்கும் இரும்பு தூண். நிஜத்தை சொல்ல போனா ஒரு குடும்பத்துக்கு நல்ல காலம் இருக்கும்போது யாரு வேணாலும் சந்தோஷமா இருக்கலாம். ஆனா கஷ்டம்னு ஒண்ணு வரும்போதுதான் அந்த பெண்ணோட நிஜமான பலமே வெளியே வரும்.
ஒரு கப்பல் புயல்ல சிக்கும்போது மாலுமி எப்படி நிதானமா இருக்கணுமோ அதே மாதிரி குடும்பம் கஷ்டத்துல இருக்கும்போது அந்த பெண் தான் மாலுமியா மாறி அதை கரை சேர்க்கிறா. தன் ஆசைகளை தியாகம் செய்யும் அந்த பெரிய மனசு. குடும்பத்துல பண நெருக்கடி வரும்போது ஒரு பெண் முதல்ல பண்ற விஷயம் என்ன தெரியுமா? தன்னோட தேவைகளை அப்படியே சுருக்கிப்பா. எனக்கு இந்த மாசம் புடவை வேண்டாம், எனக்கு இந்த விசேஷத்துக்கு நகை தேவையில்லை, நாம ஹோட்டலுக்கு போக வேண்டாம், நானே வீட்லயே நல்லா சமைச்சு தரேன், இப்படி வாயை திறந்து சொல்லாமலேயே தன்னோட ஆசைகளை எல்லாம் ஒரு ஓரமா தள்ளி வச்சுட்டு இருக்கிறத வச்சு எப்படி என் குழந்தைகளையும் கணவரையும் திருப்தியா வச்சுக்கலாம்னு யோசிப்பா பாருங்க. அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கே, அது சாதாரண விஷயம் இல்லைங்க. அதுவும் ஒரு வகையான ஆகச்சிறந்த பொறுமைதான். தன்னை கஷ்டப்படுத்திக்கிட்டு மற்றவங்களை வாழ வைக்கிற அந்த குணம் தெய்வத்துக்கு சமமானது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, மன அழுத்தம் அதிகமா இருக்கும்போது வீட்ல சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட சண்டை வரும். இப்போ உதாரணத்துக்கு நீங்க சொன்ன மாதிரி சமையல்ல ஒரு சின்ன குறை வந்துடுதுன்னு வச்சுப்போம். உப்பு கூடிடுச்சு, இல்லைன்னா சாப்பாடு சரியா வேகலன்னு வச்சுக்கோங்க. ஏற்கனவே டென்ஷன்ல இருக்கிற கணவர் அந்த எரிச்சலை சமையல்ல காட்டி கத்துறாருன்னு வச்சுக்கோங்க. அந்த நேரத்துல ஏன் உங்களுக்கு அறிவில்லையா, நான் மட்டும் என்ன சும்மாவா இருக்கேன், இவ்வளோதான் முடியும் அப்படின்னு அந்த பெண் திரும்பி பேசினா அவ்வளவுதான், அந்த நாள் நரகமாயிடும். அன்னைக்கு அந்த வீட்ல நிம்மதியே இருக்காது. ஆனா அந்த பெண், சரிங்க, ஏதோ கவனக்குறைவா நடந்துடுச்சு, நாளைக்கு சரி பண்ணிடுறேன் அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை நிதானமா சொல்லிட்டு போயிட்டான்னு வைங்க, அந்த இடத்துல ஒரு பெரிய சண்டை வராம தடுக்கப்படுது. அந்த பெண்ணோட அந்த சரிங்கிற வார்த்தைக்கு முன்னாடி எந்த கோபமும் நிக்க முடியாது. அந்த நிதானம் தான் அந்த வீட்டை அன்னைக்கு முழுக்க சந்தோஷமா வச்சிருக்கு. சிக்கனம் தான் சிறந்த பொறுமை. ஒரு கஷ்டமான காலத்துல ₹1 செலவு பண்ணும்போது கூட இது இப்ப அவசியமா நீ யோசிச்சு செலவு பண்றாளே, அந்த சிக்கனம் தான் அந்த குடும்பத்தை மீட்டெடுக்கும். கணவர் சம்பாதிச்சுட்டு வரலாம், ஆனா அதை சிதறாம கோர்த்து சேமிச்சு ஒரு பாதுகாப்பான எதிர்காலத்தை உருவாக்குறது ஒரு பெண்ணோட கைகள்ல தான் இருக்கு. அதனாலதான் சொல்றேன், ஒரு பெண் கஷ்ட காலத்துல காட்டுற பொறுமைங்கிறது வெறும் அமைதி கிடையாது, அது அந்த குடும்பத்துக்கான ஒரு மறுவாழ்வு. அந்த நிதானமும் சிக்கனமும் விட்டு கொடுத்தலும் இருக்கிற வீட்டை எந்த கஷ்டமும் ரொம்ப நாளைக்கு ஆட்டி படைக்க முடியாது. அந்த பெண்ணோட மன உறுதிக்கு முன்னாடி கஷ்டமெல்லாம் பனி மாதிரி கரைஞ்சு போயிடும். என்ன அன்பு சகோதரிகளே, நான் சொன்னதெல்லாம் உண்மையா இல்லையா? ஒரு பெண்ணோட பொறுமைங்கிறது வெறும் குணம் மட்டும் கிடையாதுங்க, அதுதான் அந்த வீட்டோட அஸ்திவாரம். நாம காட்டுற ஒவ்வொரு நிமிஷ நிதானமும் நம்ம பிள்ளைங்களோட எதிர்காலத்தையும் நம்ம குடும்பத்தோட கௌரவத்தையும் காப்பாத்திக்கிட்டு இருக்கு. நாம பொறுமையா இருக்கிறதுனால நம்ம தோத்து போறதில்ல, மாறாக அன்பால நம்ம குடும்பத்தை ஜெயிக்க வைக்கிறோம். அப்படிப்பட்ட பெண்களுக்கு துணையா அந்த தெய்வமே முன்னாடி வந்து நிக்கும். இவ்ளோ பிரச்சனையை தாண்டி இந்த பெண் நிதானமா இருக்காயே, இவளுக்கு நல்லது செய்யாம வேற யாருக்கு செய்ய போறோம் அப்படின்னு அந்த இறைவன் நினைக்கும் போது உங்க குடும்பத்துல இருக்கிற கஷ்டங்கள் எல்லாம் பனி மாதிரி விலகிடும். இப்போ உங்ககிட்ட ஒரு சின்ன விஷயம் கேட்டணும். உங்க வாழ்க்கையிலையும் இது மாதிரி கஷ்டமான நேரத்துல நீங்க காட்டின பொறுமையால உங்க குடும்பம் காப்பாற்றப்பட்ட சந்தர்ப்பம் இருக்கா? அப்படி இருந்தா கண்டிப்பா அதை கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா உங்க அனுபவம் இன்னொரு சகோதரிக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை தரலாம். அதோட மட்டும் இல்லாம உங்க குடும்பத்திலையும் அந்த தெய்வத்தோட அருள் முழுமையா கிடைக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஒரு மன உறுதியோட கமெண்ட் பாக்ஸ்ல தெய்வத்தின் அருள் என் குடும்பத்திற்கு கிட்டியது அப்படின்னு ஒரு கமெண்ட் போடுங்க. ஏன்னா நம்ம மனசார சொல்ற நேர்மறையான வார்த்தைகளுக்கு எப்பவுமே ஒரு தனி சக்தி உண்டு. அந்த வார்த்தைகள் மூலமாவே உங்க வீட்டுக்குள்ள அந்த தெய்வீக கலை வந்து சேரும். பொறுமை காப்போம், நம் குடும்பத்தை காப்போம். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான கதையோடு உங்களை சந்திக்கிறேன் சகோதரிகளே. நன்றி, வணக்கம்.